شهر رمضان الذي أنزل فيه القرآن. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, குர்ஆன் ஓதுவது மிகச்சிறந்த ஒரு அமல். அல்லாஹு தாலா குர்ஆனிலே அதை பற்றி சொல்கிற பொழுது, குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர், அழிந்து போகாத ஒரு வியாபாரத்தை அவர்கள் நாடுகிறார்கள், விரும்புகிறார்கள், ஆதரவு வைக்கிறார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்குரிய கூலியை பூரணமாக கொடுக்க இருக்கிறான். அதிலும் இன்னும் மேலதிகமாக அல்லாஹு தாலா தன்னுடைய அருளால் அவர்களுக்கு கூலி கொடுக்க இருக்கிறான் என்றெல்லாம் அல்லாஹு தாலா குர்ஆனை ஓதுவதுடைய சிறப்பை குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், அது உங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக வர இருக்கிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு முனாஃபிக்கு கூட அது பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். குர்ஆனை திறமையாக ஓதக்கூடியவர்கள் மலக்குமார்களோடு இருப்பார்கள், இறை தூதர்களோடு இருப்பார்கள். கஷ்டப்பட்டு ஓதக்கூடியவர்கள் அவர்களுக்கு 2 கூலி இருக்கிறது என்றெல்லாம் குர்ஆன் ஓதுவதற்கு எங்களுக்கு ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக ரமதானுடைய மாதத்திலே நாங்கள் குர்ஆனை ஓதுவோமே ஆனால் அதைவிட மிகப்பெரிய சிறப்பு. ஏன் தெரியுமா? அந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நபி அவர்களோடு சேர்ந்து குர்ஆனை ஓதுவார்கள், நபி அவர்கள் ஓதுவார்கள். எனவே குர்ஆனுக்கும் ரமதானுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதனால் தான் எங்களுடைய முன்னோர்கள் ரமதானிலே அதிகமாக குர்ஆனை ஓதி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நாங்கள் ரமதானிலே குர்ஆனை நல்ல முறையிலே ஓதி நல்ல நன்மைகளை அடைந்து கொள்வதற்காக எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எங்களுக்கு அருள் புரிவானாக.